தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். திமுக பரபரப்பாக இருக்கிறது. எப்படியாவது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடலாம். விஜயை விலைவேசி விடலாம். விஜயை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம். 2000, 3000, 4000 கோடி தூக்கி எறிந்தால் விஜய் பொட்டி பாம்பாக அடங்கி விடுவார். இப்படியான அரசியல். அமித்ஷா ஒரு பக்கம், விஜய் என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும். இல்லாத ஒரிசாவிலே ஆட்சி அமைத்தோம், ஏன் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்க முடியாது? விஜய் நமக்கு தேவைப்படுகிறார். எடப்பாடியை பிளந்து விடலாம். எடப்பாடியுடைய அதிமுக வேலுமணி, தங்கமணி 2 பேருக்கு நெருக்கமான பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுடைய தேர்தல் பார்வையாளர். எடப்பாடியை நம்புவதை விட தங்கமணி வேலுமணியை தான் நம்புவார். வேலுமணி, தங்கமணி 2 பேரும் அடித்த பல லட்சம் கோடிகளை பாதுகாப்பாக பாஜகவிடமிருந்து வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, அன்னை செலாவணித்துறை, அத்தனை மோசடி துறைகளிலே காப்பாற்றியவர் இந்த பியூஷ் கோயல். பியூஷ் கோயல் எடப்பாடிக்கு உண்மையாக இருப்பதை விட தங்கமணி வேலுமணிக்கு தான் உண்மையாக இருப்பார்கள். ஆக அதிமுக எப்படி காப்பாற்றுவது என்று தெரியாமல் எடப்பாடி மனம் நொந்து தினம் தினம் அழுது கொண்டிருக்கிறார் உள்ளுக்குள். பியூஷ் கோயலை சந்தித்த பிறகு முகம் இறுக்கமாக இருக்கிறது. பியூஷ் கோயல் கேட்கிறார், அமித்ஷா கேட்க சொல்லுகிறார், நீங்கள் திமுகவோடு இணக்கமாக இருக்கிறீர்கள். திமுகவுக்கு 10,000 கோடி துபாயில் வைத்து 2021 நீங்கள் கொடுத்து நீங்கள் தப்பித்துக் கொண்டீர்கள். ஜெயலலிதாவை கூட வழக்கு போட்டு மரணம் அடைகிற வரை தொந்தரவு செய்த திமுக அதிமுக மீது துரும்பை கோல கிள்ளி போட விடவில்லை. அறப்போர் இயக்க ஜெயராமன் தொடுத்த வழக்கு 250 வழக்கு நிலுவையில் இருக்கு. திமுகவினுடைய வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் அதை பற்றி கண்டுகொள்வதே இல்லை. மாப்பிள்ளையிடமிருந்து உத்தரவு வந்திருக்கிறது, கண்டுகொள்ள வேண்டாம். 10,000 கோடி கைமாறி விட்டது. பாதுகாப்பாக அது எல்லாம் மாஸ்க் வரை போய்விட்டது. இப்படி இதையெல்லாம் பியூஷ் கோயல் கேட்கிறார், அமித்ஷா கேட்க சொல்லுகிறார். நீங்கள் திமுகவை எதிர்ப்பதே இல்லை. திமுகவுக்கு பயந்து அஞ்சு நடுங்குகிறீர்கள். திமுகவை எதிர்க்காமல் எப்படி ஆட்சிக்கு வர முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும்? திமுகவை எப்படி வீழ்த்த முடியும்? நான் விஜய் வருவார், அவர் தான் என்னை காப்பாற்றுவார். ஜெயலலிதாவை விட, எம்ஜிஆரை விட, அண்ணாதுரையை விட, அத்தனை பேரை விட விஜய் தான் இப்போ எடப்பாடிக்கு நம்பிக்கையான நபராக மாறியிருக்கிறார். அவர் யாரை நம்பவில்லை. வேலுமணி, தங்கமணி, வீரமணி, மணி, காந்தி யாரை நம்பவில்லை. விஜயுடைய வரவுக்காக கால் கெடுத்து நிற்கிறார். அமித்ஷா செய்கிற அத்தனை அரசியலையும் அதிமுகவுக்குள், பியூஷ் கோயல் செய்கிற அத்தனை அரசியலையும் விஜய்க்காக பொறுத்திருக்கிறார். விஜய் எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்து விடுவார். விஜய் வந்தால் நாம் முதலமைச்சர், விஜய் வரவில்லை என்றால் முன்னாள் முதலமைச்சர். விஜய் வந்து சேர்ந்து விடக்கூடாது என்று கடுமையாக போராடுகிறார்கள் அண்ணாமலை தரப்பு. அமித்ஷா, பியூஷ் கோயல் 2 பேரும் விஜயை நெருக்குவதற்கு எதை வைத்து நெருக்கலாம், எப்படி கூட்டணி அமைக்கலாம், எப்படியாவது திமுகவை வீழ்த்தப்பட வேண்டும், திமுக மீண்டும் வெற்றி பெற்றுவிடக்கூடாது. தமிழ்நாட்டில் அதிகாரத்தை பிடித்தால்தான் டெல்லியில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்ப முடியும். அதற்கான பணம், வசதி, வாய்ப்பு, அரசு, அதிகாரம், அமைச்சர்கள், இப்படியான ஒரு கட்டமைப்பு இருந்தால்தான் 40 சீட்டை டெல்லிக்கு அனுப்ப முடியும். இப்போ பாஜகவை மிரட்ட முடியும். இப்படியான பல வகையான தந்திரோபாயங்களை பண்ணி கொண்டு இருக்கிறது திமுக. ஆக அதிமுகவுடைய நிலைமை, எடப்பாடியுடைய நிலைமை, இன்னும் கோபியில் ஒரு செங்கோட்டையனை கண்டுபிடிக்க முடியவில்லை. செங்கோட்டையன் அண்ணன் மக செல்வத்தை நம்பி இருக்கிறது. செல்வம் திமுகவிலிருந்து போனவர். அதனால் அவருடைய கட்டளைக்கு அதிமுக இருக்கக்கூடிய ஒன்றிய நகரம் யாரும் கட்டுப்பட மாட்டார். 6 தொகுதி, கோபி, பவானி, அந்தியூர், பவானிசாகர், பவானி, கோபி செட்டிப்பாளையம், இப்படியான தொகுதிகள். இந்த தொகுதிகளை கட்டி ஆளக்கூடிய கோபி கருப்பனை அந்த தகுதி பத்தாது. செல்வராஜ், மேட்டுப்பாளையம் செல்வராஜ், அவரும் இல்லை. யார் அவர்? அதிகாரமிக்க தலைவர். இன்று வரை கோபி காற்று வாங்கி கொண்டு இருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் கொங்கு மண்டலத்தில்
வேலுமணி வழியாக நேரோடு நெருக்கமாக இருக்கிறார்கள். ரியல் எஸ்டேட் தொழில், சவுடுமண் தொழில், மணல் தொழில் நடந்து கொண்டு இருக்கிறது. டாஸ்மார்க் தொழில் நடந்து கொண்டு இருக்கிறது. செந்தில் பாலாஜி மூலம். எடப்பாடிக்கு விசுவாசியா, செந்தில் பாலாஜிக்கு விசுவாசியா? செந்தில் பாலாஜிக்கு தான் விசுவாசி, வேலுமணிக்கு தான் விசுவாசி, 2 பேரும் காந்திக்கு தான் விசுவாசி. கொங்கு மண்டலம் இப்படி கிடக்கிறது. தமிழ்நாட்டினுடைய மற்ற 3 தொகுதி, தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதி அத்தனை எம்எல்ஏக்களும் ஆர்வி உதயகுமார் மூலம் மூர்த்தியினுடைய கட்டண செயல் கட்டுப்பாட்டில் கிடக்கிறார்கள். அவர்கள் தொழில் நன்றாக நடந்து கொண்டு இருக்கிறது. மணல் திருட்டு, டாஸ்மார்க், சவுடுமண், ரியல் எஸ்டேட் இதில் தெளிவாக ஓடிக்கொண்டிருக்கு. மூர்த்தியும் ஆர்வி உதயகுமாரும் அறிவிக்கப்படாத உடன்பிறப்புகள். எப்படி அதிமுக வளரும், அதிமுக தொண்டன், இதையெல்லாம் பார்த்து பொறுமை கொண்டு இருக்கிறான். திமுகவுடைய தேர்தல் பணிக்குழு, பூத்து கமிட்டி கோடிகளை வாரி இணைத்து மஞ்சள் குளித்து கொண்டு இருக்கிறான் திமுக தொண்டன். ஏவா வேலு மேற்கு மாவட்டம் வேலு தலைமையில் கடுமையாக 2 மாத காலம் எவ்வளவு வாரி சுருட்ட முடியும் அதையும் சுருட்டுகிற வேலையை கடுமையாக பார்த்து கொண்டு இருக்கார். சென்னையில் சேகர் பாபு அமைச்சருடைய பிஏக்களெல்லாம் நம்பரை மாற்றி விட்டார்கள். எப்படியாவது பல 1000 கோடி நிலுவையில் இருக்கிறது. இதையெல்லாம் எப்படியாவது 2 மாதத்துக்குள் வசூல் செய்து விட வேண்டும். ஆட்சி வருமா வராதா? 2009 நிலைமை தான். மீண்டும் வருமா? கண்டிப்பாக வராது. டிவிஹெச்சில் பெரிய வியாபாரம் நடக்கிறது. வளசரவாக்கம் உடையார் மீன் பண்ணைக்கு பக்கத்தில் அப்பாசாமி பில்டர். அத்தனை ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்த அந்த பகுதி காலி செய்யப்பட்டு விட்டது. அரசு பூங்கா கார்த்திகேயன் அந்த அதிகாரியால் காலி செய்யப்பட்டு அப்பாசாமிக்கு தாரை வார்க்கப்படுகிறது, காசா கிராண்டுக்கு தாரை வார்க்கப்படுகிறது, டிவிஹெச்சுக்கு தாரை வார்க்கப்படுகிறது. கார்த்திகேயன் ஐஏஎஸ் அமைச்சர்களை விட அதிகமாக 10,000 கோடிக்கு மேல் சேர்த்து வைத்திருக்கிறார். அதிமுகவில் சிறைக்கு செல்வார் என்று சொன்ன அந்த கார்த்திகேயன் ஐஏஎஸ் பல 1000 கோடிகளை சேர்த்து வைத்திருக்கிறார். எங்கு பூங்கா இருக்கிறதோ, எங்கு ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள் வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் விரட்டப்பட்டு பூங்காக்கள் வழி உண்டாக்கப்பட்டு பூங்காக்கள் எல்லாம் மறைந்து போய் பல வளசரவாக்கம் மீன் பண்ணை, சிறுதீவி குப்பம், காசா கிராண்டுக்கும் அப்பாசாமிக்கும் தாரை வார்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எந்த பத்திரிகை ஊடகங்களும் தின வாந்தி தின மலம் 2 போடுவதே இல்லை. எல்லாம் கார்ப்பரேட் முதலாளிகள் எதை வாந்தி எடுக்கிறார்களோ அதான் செய்தி. டிவிஹெச் நீங்கள் முழுக்க டிவிஹெச் அத்தனை இடங்களையும் ஆக்கிரமித்து விட்டு இருக்கிறது. ரகு, கவி, சின்ன ரமேஷ், பெரிய ரமேஷ், செல்வம் இவர்கள் தான் நேருடைய உள்ளாட்சித்துறையில் அத்தனை கோடிகளையும் அடித்து கொண்டு இருக்கிறார்கள். தாம்பரம் 2000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. உள்ளாட்சி துறை நிர்வாகத்துக்கு 5000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன் இதை எப்படி கான்ட்ராக்டர்கள் மூலம் இதை ஆளுங்கட்சிக்கு எடுத்து கொடுப்பது என்பது தான். ஜவஹர் பாபு ஐஸ் பாரில் படுக்க வைக்கப்பட்டு உண்மைகள் எடுக்கப்பட்டது. அதே போல் இந்த பிரகாஷ், கார்த்திகேயன் 2 பேரும் ஐஸ் பாரில் படுக்க வைக்கப்பட வேண்டியவர்கள். ஏழை எளிய மக்களுடைய வயிற்றெரிச்சலை நீங்கள் சம்பாதித்த இவர்கள் கொடுத்து வைத்திருக்கிற அப்பாசாமி, காசா கிராண்டு, ஜெயில் பில்டர்ஸு பல 1000 கோடி அப்படியே அடிச்சுட்டு போயிடுவான். பிரகாஷுக்கு கடைசியாக புழல் ஜெயில் தான் கிடைக்கும். டிவிஹெச் நிர்வாகம் அவசரமாக 5000 கோடிகள் அடித்துக் கொள்வதற்கு பரபரப்பாக இருக்கிறார். வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை பாஜக பார்த்து கொண்டே இருக்கிறது. அதே பாஜக பீஸ் கோயல் என்ன சொல்கிறார்? நீ எடப்பாடி திமுகவை எதிர்த்து அரசியல் செய், நாங்கள் அவரோட இணக்கமாக இருக்கிறோம். எடப்பாடி, நானும் இணக்கமாக இருக்கிறேன், நீங்களும் இணக்கமாக இருக்கிறீர்கள். மக்கள் முட்டாளாக இருக்கிறார்கள்.
மக்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவார்கள். விஜய் நமக்கு வந்தால் 10% வாக்கு வரும், வந்தால் மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம். இதுதான் எடப்பாடி கணக்கு. இது எல்லாம் சாத்தியமா? சாத்தியம்தான். காரணம், திமுக விஜயோடு எந்த சூழ்நிலையும் சமரசம் செய்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறது மறைமுகமாக. எத்தனை கோடிகள் வேண்டும்? ஜெயலலிதா விஜயகாந்த் கூட்டணிக்கு கொடுத்ததை போல கூட்டணி உருவாக்குங்கள். 2016 தேர்தலில் விஜயகாந்த் கூட்டணியை, மக்கள் நல கூட்டணி ஜெயலலிதாவே டம்மியாக உருவாக்கினார். உருவாக்கி 1.5% மயிரிழையில் உயிர் தப்பி ஆட்சியை அமைத்தார். அதுக்கு ராம்மோகன் ராவும் ஒரு காரணம். ஜெயலலிதா ஆட்சி அமைப்பதற்கு இந்த தெலுங்கு கூட்டணியை உருவாக்கியவரில் பிரதானமாக ராம்மோகன் ராவ். வைகோ, அன்றைய பாஜகவருடைய தமிழ்நாட்டு பொறுப்பாளர் முரளிதர் ராவ், இந்த ராவ்கள், வைகோக்கள், பாஜக ஆதரவு பெற்றவர்கள், ராம்மோகன் ராவ்கள், இவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானித்தார்கள். விஜயகாந்த், நாயுடு போன்றவர்கள் தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானித்தார்கள். இப்பொழுது கள்ளலாற்றி ஆதவ் அர்ஜுன் குடும்பம்தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்க போகிறது. எப்படி என்றால், நீங்கள் அந்த ஐடி விங் பலமாக அரசியல் செய்கிறது. திமுக காங்கிரஸை உடைத்து எறிய வேண்டும். சோனியாவை விட, ராகுலை விட இவர்கள்தான் கடுமையாக முயற்சி செய்கிறார். திமுக கூட்டணியை பிரித்தெறிந்து விட்டால் அதிமுக அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டது. தாவேகா தான் முகவரியோடு இருக்கிறது. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உருவாக்குவதில் ஆதவ அர்ஜுனா கள்ளலாட்டி பணத்தை வைத்துக்கொண்டு கடுமையாக போராடுகிறார். திமுக ஐடி விங் ஊழல் ஐடி விங்காக மாறிவிட்டது. அதிமுக ராட்சத்தியை நீங்கள் டவுசர் போட்ட ஆந்திரா பெண்களோடு சுட்டி கொண்டு திரிகிறார். முதலமைச்சர் மகன் இருந்தால் போதும் அவருக்கு. ஆக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாண்டிச்சேரியில் முதலமைச்சர் வேட்பாளரை முடிவு செய்யக்கூடிய தகுதியை மார்ட்டின் மகன் பெற்றிருக்கிறார். ஜான்குமார், ரிச்சர்டு ஜான்குமாரை போன்ற 10 கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டு முதலமைச்சர் ஆகக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தயார் செய்யக்கூடிய நிலைக்கு கோவையிலிருந்து மார்ட்டின் மகன் வந்து பாண்டிச்சேரியில் டேரா போட்டு விட்டார். 10 கோடி ரூபாய் வேட்பாளருக்கு பணம். வெற்றி பெற்று வாருங்கள். 10 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து கொண்டிருந்தால் 6 பேரை விலைக்கு வாங்கி விடலாம். ஆள்லாம் 10 கோடி. அதே போன்ற நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டது. ஆதவ அர்ஜுனா அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியை பெற்றுவிட்டார். காங்கிரஸ், திமுக உடைந்தது 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 என்று அவர் நம்ப வைத்து விட்டார். அதிமுக ஒன்றுமே இல்லை. அதிமுக பலவீனமாக கிடக்கிறது, 16 கோஷ்டியாக கிடக்கிறது. இதுவும் ஆதவ அர்ஜுனாவுடைய வேலை தான். இரண்டும் மக்கள் மனதில் மிக ஆழமாக ஊடுருவி விட்டது. இது மிகப்பெரிய அபாயம். கள்ளலாற்றி ஆதவ அர்ஜுனா தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கிறார். மச்சான் மார்ட்டின் ஜோஸ் பாண்டிச்சேரி அரசியலை தீர்மானிக்கிறார். தமிழனுடைய தலைவிதியை தீர்மானிக்கிறார். இந்த அரசியல் திரைப்பட அரசியலை தாண்டி கள்ளலாற்றி அரசியலாக்கப்படுகிறது. அதிமுக, திமுக 2 பேருமே பணத்தை நம்பி இருக்கிறார்கள். நேரு எப்படியாவது ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி வரவை தந்து விடுவார். செந்தில் பாலாஜி 30, வேலு 30, இதுதான் சேகர் பாபு 25. இப்படி 118 சீட்டுகளை பெற்றுவிடலாம் என்கின்ற கணக்கின்படி பணமெல்லாம் கட்டப்பட்டு மூட்டை மூட்டையாக, சாக்காக போய் திமுகவினுடைய கீழ்மட்ட ஒன்றிய நகர செயலாளர்கள் வரை போய்விட்டது. என்ன நடக்கப் போகிறது பாருங்கள். திமுக தலைமையே அத்தனையும் அமைக்கிக் கொண்டு வேலை செய்ய மாட்டான். ஏன்? காய்ந்து போய் கிடக்கிறான் திமுக தொண்டை. திமுக எந்த பணத்தை கொடுத்தாலும் போய் சேராது. ஐடி விங்குக்குள்ளே ஊடுருவப்பட்டது. ஐடி விங்கை 200 கோடி ரூபாய் அடிச்சிருக்கான். திமுக ஐடி விங் 200 கோடி ரூபாய் சுடப்பட்டு இருக்கு. அப்போது திமுக ஐடி விங்கு பலவீனமாக இருக்கிறது. இதில் தமிழ்நாட்டில் 3-4 ஐடி விங்கில் வார் ரூமில்
தெளிவாக திட்டமிட்டு தொகுதிக்கு 10 பேரை வைத்து வேலை வாங்கி கொண்டிருக்கிறார் ஆதவ அர்ஜுனா. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.